ஹலோ வணக்கம். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற தோட்டத்தை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். நிறைய பேர் வீட்டில் மண்ணே கிடையாது. இப்போ இருக்கிறதுல சின்ன செடி மட்டும்தான் வச்சு வளர்க்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், செடி வளர்க்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமே சின்ன சின்ன தொட்டி தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை, சின்னது தான். 4 தொட்டி தான் வச்சுருக்கேன். ஒன்று தண்ணி கேன் அறுத்தது, மிச்சது 3 அதை விடையும் சின்னது தான். அதில் வச்சதில் உங்களுக்கு தெரியும், கற்பூரவள்ளி, இந்த மணி பிளான்ட்டெல்லாம் தானாக வளர்கிறத வச்சா வளரணும். ஆனால் பைனாப்பிள் பாருங்கள், பைனாப்பிளும் கரும்பும் அப்படி வளராது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வளராது, அதெல்லாம் கஷ்டம், உரம் போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டில் ரேஷன் கடையில் ஒரு தடவை கரும்பு கொடுத்தாங்கல்ல, அதை சாப்பிட்டுட்டு அந்த வேர் இருக்குதே, சரி நட்டி பார்க்கலாம், வளருதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா, அப்போனா உடனே தழுக்கல. ஒரு 2 மாதம் கழித்து தான் சின்னதாக விட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாழை மரம் எப்படி பக்கத்தில் கன்று போடுமோ அதே மாதிரியே கரும்பும், ஒரு கரும்பு நல்லா மேலே வரைக்கும் வளர்ந்துருச்சு, அதோட வளர்ச்சி அவ்வளோதானா, உடனே அடுத்தது பக்கத்தில் கன்று போடும். அதே மாதிரி தான் நான் ஒன்று தான் வச்சேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டில் இருக்கிறது 5வது. 4 இதோடு நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதில் பாருங்கள், எங்கள் காம்பவுண்டு இவ்வளோ அளவுக்கு இருக்குதுன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு. ஏன்னா எனக்கு மண் அவ்வளவுதான். இப்போ நான் வீட்டில் மண் இருக்கிறவங்க, நீங்கள் அதே மாதிரி கரும்பை நட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெருசாக தடிமாகவும் வரும், கரும்பு பெருசாகவும் இருக்கும். இப்போ எனக்கு இவ்வளோ தான் இருக்குதுனால எனக்கு கரும்பு இவ்வளோ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு கரும்பு தழுத்துருச்சு, அதனால் நாங்கள் அதை கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பைனாப்பிள் கூட பாருங்கள், நாங்கள் சாப்பிட்டது இது 2வது பைனாப்பிள் வச்சுருக்கோம். சாப்பிட்டுட்டு மேலே உள்ளதான் அந்த இதை தான் வரும். ஏன்னா ஒன்று பைனாப்பிள் வளர்கிறதுக்கு குறைஞ்சது 6லேருந்து 8 மாதம், அட்லீஸ்ட் 10 மாதமாவது ஆகும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பைனாப்பிளும் இந்த இத்தினூண்டு இடத்துல பைனாப்பிள் வளராதுன்னு பார்த்தீங்கன்னா வளரும் கண்டிப்பாக. பைனாப்பிள் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வீட்டில் கொத்தமல்லி, காய்கறி அப்படி தான் வைக்கணும் இல்லை, இதையும் வச்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தூக்கி போகிறது, இதுக்குன்னு நான் எந்த உரமும் எதுவும் போல், காய்கறி கழுவின தண்ணி, வீட்டில் சும்மா பச்சை தண்ணி இதே மாதிரி தான் போடுவேன். அது பாட்டுக்கு வளரும் பாருங்கள். இந்த மாதிரி முருங்கை கண்ணெல்லாம் கூட நானாக உரம் போட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, காய் கழுவுற தண்ணியில் போட்டதில் அது எதோ முளைக்குது. உங்கள் வீட்டில் மண் இருந்துச்சுன்னா இதே மாதிரி எதுனா போடுங்க, தானாக அது பாட்டுக்கு முளைக்கும். அதுலேயும் மழை காலத்தில் வைங்க, டக்குன்னு உங்களுக்கு செடி தழுத்துரும். எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பைனாப்பிளும் கரும்பு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கைஸ், ப்ளீஸ்.